விஜயகுமார் நம்ம கூட கொஞ்சம் சேர்ந்து பேச விருப்பப்படும். எல்லாரும் நமஸ்காரங்க. கொஞ்சம் டைம் ஆச்சுங்களா? எல்லா விஷயம்லாம் அவ்வளவு பிரச்சனைகள் நீங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. இதுல இவர் ஏறியது எல்லாமே உண்மைதான். கடுமையான போராட்டம். இப்படி நான் வந்து இதே அந்த மைக்கெல்ல கிடையாது. நான் வந்துட்டானே நம்ம ஜெகத்குரு ஆசீர்வாதத்தோட கவுண்டமன் ஆசீர்வாதத்தோட நீ குடி இதுல போட்டு எழுதி ஓடுதுன்னு சொல்லி அந்த உத்தரவாதம் எழுது அம்மன் நம்பிக்கை எழுது. இதே சூழத்தை இங்க வந்துட்டா நீங்க நான் டைம் வச்சு நீங்க இடல செய்யாக்கா அடுத்தது வந்து இன்னும் வச்சு கூட வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் அது இருக்குதா ஆளுங்க நீ குடி எழுதி வரும். இது கண்பாடு. சின்ன விஷயம் கூட நம்ம மூத்த அண்ணன் வந்து வழக்கறிஞர் அவர் எத்தி நோடிந்தாரா, அவர் வந்து ஃப்ரீங்க கேஸ்மே நம்ம குறியாக மாறிக்கொண்டிருந்தாரா. ஏன் சூழல்னு நம்ம அம்மா இடம் விட்டு ஓடு வந்து நான் உத்தரவாதி எழுதிட்டேன். நீங்க இப்படி இதுதான் அந்த எழுதிட்டா இந்த எழுதிட்டா நீங்க பற்றி நான் டைம் வச்சு கொட்டதுனால இடம் வந்து 7 மணி எல்லாம் 2 சென்ட் மேலவோ அது கேட்கறது சூழல்ல அந்த எதுவுமே நம்ம கைக்கு இல்ல. அதனை வச்சுன்னா நோட்டீஸ் படிக்கிறது நம்மளை குறிக்கிட்டு அது நம்ம ஜெயக்குருவோட உத்தரவு படிக்கிறது நம்ம மந்திரி சுவாமி ஏழு ஏன் கேட்குறதே கையப்பா நான் விசாரணை செய்வேன். அதே மாதிரி இந்த அவசரம் எழுத வந்தாரு சுவாமி இது மாதிரி ஆண்டுகளா பண்ணிட்டாரா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா, நீங்க ஆசீர்வாதத்தோட இந்த சின்ன ரீசேட் எழுதுற. அதே மாதிரி சுவாமி அதிராசி கொடுத்துட்டாரா, நீங்க எல்லாரையும் மூத்தவரை படிச்சாரா இருக்கிற விடுமுறை கேட்டதா அவர் ஆக நான் வந்து எதிர்ப்பதில்லை மாநில நெசவாளரணி செக்ரட்டரி அதாவது தலைவர் தான் நம்ம ஜெயக்குரு நம்ம பதவி கொடுத்தது தலைவர் சரி. பட் நம்ம கொடுத்த டெஸ்டினேஷன் செக்ரட்டரி அனைத்து தேவாலய சௌதேச நற்பணி மண்டலம் தான் நம்ம ஆடம்பரம் போன்று நம்ம சமுதாயத்தையும் ஒரு அமைப்பு அனைத்து நான் வந்து நிச்சயம் நீங்க வந்து நான் தேவாலய முன்னேற்ற அமைப்பு சரி அதோடு போயிருந்தேன். நான் 2 பக்கம் நிச்சாரேன். அதுல தாய்கீடு நீங்க எல்லாரையும் எழுதின அனைத்து இந்திய தேவாலய ஸ்ரீ சௌடேஸ்வரி நற்பணி மண்டலம் தான் நம்ம முதன்மையான அமைப்பு. அதுல நீங்க எல்லாரும் உறுப்பினர் சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட இணைஞ்சு நீங்க பாருங்க. நான் வந்து எல்லா சட்ட உதவிகள் கள போராட்டங்கள் போலீஸ் கூட ஜெகல மாட்டாதா, எல்லாம் மக்கள் கூட ஜெகல மாட்டாது, எல்லாமே நம்ம மாடாது. அதுல சௌடேஸ்வரர் நற்பணி மண்டலம் சேராது. ஜெகத்குருவோட நேரடி கட்டுப்பாடு அது அம்மையாக உள்ள அமைப்பு. அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் மட்டும்தான். அதுல நான் ஓய்வு முகவரி செய்யும் வந்து நீங்க நான் கிளத்த மாதிரி இந்த தமிழ சொல்ல போனா நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான், உங்க ஊருக்காரன் தான். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தங்காட்டி என்னை அறிமுகப்படுத்துறவங்க வெளியே நிற்கிறாரு. அவரு தான் இந்த கடைசி ஸ்டேஜில் கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி இந்த கோயிலை காப்பாற்றுறப்பான்ட்டு திரு உமாடெக் பாலனை வெளியிட்டாரு. என்னோட லிங்காயத்தர் ஒருத்தர் நம்மளுடைய பாபுன்னு ஒருத்தர் அவர் 2 பேரும் தான் என்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. செட்டியாரப்பே எனக்கு பழக்கம். ஆனாலும் இந்த கோயிலுக்கு என்னை அறிமுகப்படுத்துவது அவங்க 2 பேர் தான் என்னை நம்பி கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்மா கூட ஒரு உத்தரவு கொடுத்ததாக எனக்கு செய்தி சொன்னாங்க. அதாவது ஒரு உத்தரவு கிடைக்கிறப்போ அமைச்சர்கள் சொன்னாரு என்கிட்ட, என்னுடைய பேரை முன்னாடி தாங்கின விஜயகுமார் ஒருத்தர் வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான விழா விஜயகுமார் ராமலிங்க விஜயகுமார்னு அம்மாவுக்கு சொல்லிக்கிறாங்க. அதனால இலக்கிய நான் வந்து ஆஜரானேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலை காப்பாற்றி கொடுத்துக்கிறோம். இது எல்லாமே விஜயகுமாருடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல. நாங்க அனைத்தும் தெரிஞ்சு வந்திருந்தாலும் மக்களுடைய சக்தி. நீங்கெல்லாம் இந்த பின்னாடி இன்னைக்கு வந்து வள்ளிபுரம் ஊராட்சியில 4 பேர் இந்த பீஸ்ஃபுல் சமாதான கமிட்டிக்கு போறப்போ திடீர்னு ஒரு கையெழுத்து போட சொல்லி அவங்களுக்கு கருத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்ததான் ஊரே ஒண்ணு சேர்ந்து வள்ளிபுரம் ஊராட்சி நாம 11 மணி நேரம் அன்னைக்கு அன்னதானம் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, 11 மணி வரைக்கும் உட்கார்ந்து அன்னைக்கு காலையில நீங்க நான் கூட 10 மணிக்கு தான் வந்தேன். நீங்க 8 மணிக்கு ஆஜராயிட்டீங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்து இந்த கோயிலை காப்பாற்றுவதில் மக்கள் சக்தி அதுதான் ஜெயிச்சது. இதுல இந்த ஒற்றுமை அப்போது இதே போல நீடிச்சீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அது மாற்று சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அரசியல் அமைப்பாகட்டும் இன்னப்பட வேற எதா இருந்தாலும் நம்முடைய உரிமைகளை நாம கேட்டுக் பெறுவதற்கு அதே அந்த கூட்டமைப்பு அந்த மகளிர் அணி இந்த மக்கள் ஒற்றுமை இருந்தா விஜயகுமார் தேடி நீங்க வரவே வேண்டாம். நீங்களும் உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம். முடியாதப்ப எங்களை கூப்பிடுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தவரைக்கு நன்றி. இந்த பொன்னாரை நான் வாங்குவதற்கு உரியவன் அல்ல, ஜெயக்குரு தான் வாங்கணும். ஏன்னா அவருதான் எனக்கு உத்தரவிட்டவர்.
இவங்க அணுகினாலும் ஜெயக்குருதான் என்னை தயானந்தோடி மகா சுவாமிகள் தான் என்னை அனுப்பிவிட்டது. அவருக்குதான் இந்த பொன்னாடை சாரி என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். சிறப்பு